இன்னைக்கு வந்து பட்டாபிஷேகம் சொல்லியிருக்கா, பட்டாபிஷேகம் சொல்லி எல்லாத்துக்கும் சஜ்ஜமா தயாராக தான் இருக்கார். ஆனா அடுத்த நாள் காலமே பார்த்தா, நீ வந்து உனக்கு ராஜ்யம் கிடையாது, நீ அயோத்தியிலே இருக்கக்கூடாது, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் ஒரு கோபம், சீற்றம்ங்கிறது ஒண்ணு வரணும். கைகையை வெட்டிட வேண்டாமா அப்படின்னு தோணணும், இல்ல தசரதரை கைது பண்ணி உள்ள வச்சிடணும் அப்படின்னாவது தோணணும். ஆனா அவர் பிரசன்னமா இருக்கார் அந்த நிலைமையில கூட. அதுதான் சொல்ற, சீற்றமில்லாதானை பாடிப்பத. அந்த சீதா தேவி ராமர் வந்து இந்த விஷயத்த சொல்றார். சொன்னா உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்துல ஒரு பங்கு உண்டே, அதை கேட்டு வாங்கிக்கோங்க, இது என்ன அநியாயம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசலையாம். அவ துள்ளி குதிச்சுட்டு ராமரோட கிளம்புறான் அந்த காடு. அதனால அவளை எப்படி ஸ்மரிக்காம இருக்க முடியும்? சீதை மணாளனை பாடிப்பற